திலீப்ன்ற ஒருத்தர் இருக்கிறான் கேரளாவில், மூன்றாவது சூப்பர் ஸ்டார். இந்த கிளி மாதிரி பொண்டாட்டி குரங்கு மாதிரி கூத்தியார்னு சொல்லுவாங்க. மஞ்சு வாரியார்னு 2000 மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுல பொண்ணு இருக்கு. பாவனான்ற பொண்ணை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து துரத்த போய் ஒரு 8 பேரோட செய்து கைது செய்யப்பட்டு இவன் வந்து கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு அலைஞ்சவன் தான். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஜஸ்டிஸ் ஹேமான்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சினிமா துறையில் வந்து இந்த சூப்பர் ஸ்டார்களால், இயக்குநர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. எல்லா நடிகைகளும் ஸ்டேட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி ஒரு அறிக்கையை வந்து பாஸ் பண்ணாங்க. அந்த அறிக்கையில் என்ன கேட்டால் 15 பெரிய ஸ்டார்கள் பாலியல் ரீதியாக வந்து நடிகைகளை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. சினிமா நடிகைகளை வந்து தவறாக பயன்படுத்தலாம், பெரிய ஸ்டாராக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அடக்கி வச்சுருந்தாங்க. எங்கே வந்து நம்ம சொல்லுவோம், நடிகர்களை நடிகர்களாகவே பார்க்கக்கூடியவர்கள் கேரளா மக்கள். நடிகர்களை நடிகர்களாகவே பார்ப்பாங்க. ஆனால் நடிகர்கள் வந்து நடிகைகளை நடிகைகளாக பார்க்காம தவறாக பார்த்துருக்குறாங்க. பாலியல் ரீதியாக வந்து அவங்கள வந்து என்ன சொன்னால் பயன்படுத்தக்கூடிய வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரியாக பார்த்துருக்குறாங்கன்றது தான். அங்கே போட்ட கமிஷனுக்கு, அங்கே போட்ட ரிப்போர்ட்டுக்கு இங்கே பல பேர் வந்து கேட்டால் கடபாரம் மூணு மாதிரி இருக்கான் தமிழ் சினிமாவில். ஏன்னா இந்த கமிஷனில் ஏதாவது நம்ம பேரை ஏதாவது எடுத்துக்கிட்டு விட்டுருப்பாங்களோ, அங்கே இருக்கிற நடிகைகள் நாம் இதெல்லாம் பண்ணுமே, இப்படியான யோசனைலாம் பல பேர் இருக்கிறாங்க. இங்கே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம்னா 15 பேர் வர மாட்டான், ஒரு 150 பேர் வரும். ஆயக்கலையில் 64 சிறந்தவனுங்க, ஆயாவை கூட விட மாட்டானுங்க. அதில் ஜெகஜால கில்லாடி சில பேர் இருக்கிறாங்க ஆந்திராவில். போய் விசித்ரா போய் கேட்டு பாருங்க. காலையே ஜீப்பை நிறுத்துவான், அப்படியே ஹெலிகாப்டரே வந்து சொண்டவரில் நிறுத்துவான், எல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையே முதல்ல வந்து இதுதான் சார். சினிமாவில் இயக்குநர்களில் கம்மியாக தானே சார் இருக்காங்க. இங்கே ஒரு சுதா கொங்கோரா, இன்னும் இங்கே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. சினிமாவில் இயக்குநர்களே வர முடியல பெண்கள். இன்னும் எவ்வளோ துறை இருக்குல்ல சினிமா, ஏன் அங்கெல்லாம் வர முடியல? எல்லாம் நடிகை போட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்கன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறோன்னா செருப்பால் அடிக்கணும் சார். சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற அந்த வார்த்தை வந்து கேவலமான ஒரு வார்த்தை. இப்போ புழங்கிட்டு இருக்குது, ஓவராகிட்டு இருக்குது. இப்போது முன்னாடிலாம் இப்படி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சதே கிடையாது. இப்போ என்ன சார், பெரும்பாலும் நான் கேட்டேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற அந்த வார்த்தை வந்து நடிகைகள் கிட்ட இருந்து வந்துடுச்சு. சரிங்களா? இது வந்து இப்போது இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேரளாவில் என்னென்னு வந்து தெரியும்ல உங்களுக்கு, ஜஸ்டிஸ் ஹேமான்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்த திலீப்ன்ற ஒருத்தர் இருக்கிறான், அதில் வந்து இந்த மூன்றாவது சூப்பர் ஸ்டார் எங்கள் கேரளாவில். அவன் வந்து கேட்டால் ஏற்கனவே சொல்லுவாங்க தெரியுமா, அஜித் சிரிக்கக்கூடாது, இந்த கிளி மாதிரி பொண்டாட்டி குரங்கு மாதிரி கூத்தியார்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா கிராமங்களில்? அவனுக்கு வந்து மஞ்சு வாரியார்னு ஒரு 2000 மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வயசில் பொண்ணு இருக்குது. அதுக்கு பிறகு அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு 2015 நினைக்கிறேன் டைவர்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் அந்த காவியான்னு ஒன்று இருக்குது. காவியாவுக்கு இவன் 2ஆவதா 3ஆவதுன்னு தெரியல, அது வேறு ஒரு குழப்பம் இருக்குது, அது இருக்கட்டும். ஆனால் வந்து இவன் என்ன செஞ்சான், காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், வந்து மனைவியாக இருக்கிறாங்க. இப்போ காவியா அவங்களுக்கு கூட மகள் இருக்கதான் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி 2 மகள்கள் 2 மனைவிகள் எல்லாம் இருந்து, மூணாவதாக அந்த பாவனான்ற பொண்ணை வந்து இவன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து துரத்த போய் ஒரு 8 பேரோட செய்து கைது செய்யப்பட்டு இவன் வந்து கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு அலைஞ்சவன் தான். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஹேமா கமிஷன், ஜஸ்டிஸ் ஹேமா கமிஷன் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு கமிஷன் பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி பெண்கள் வந்து சினிமா துறையில் வந்து பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தப்படுறாங்களா வாய்ப்புகளுக்காக, வாய்ப்பு வழங்குறதுக்காக அப்படின்னு ஒரு வந்து விசாரணை கமிட்டி வைக்கிறாங்க. அந்த விசாரணை கமிட்டி 2017 வந்து அமைச்சு 2019 அவரோட ரெக்கமெண்டேஷன் பாஸ் பண்ணுறாங்க. சினிமா நடிகைகள் வந்து எப்படியெல்லாம் வந்து சினிமா துறையில் வந்து இந்த சூப்பர் ஸ்டார்களால், இயக்குநர்களால் நடத்தப்படுறாங்க, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க, வாய்ப்புகள் என்று தரத பேரை சொல்லி இவங்களை வர வச்சு எப்படியெல்லாம் இவங்க சீரழிக்கிறானுங்க, என்னெல்லாம் வந்து இப்படி பரவலாக எல்லா நடிகைகளும் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி ஒரு அறிக்கையை வந்து பாஸ் பண்ணாங்க. அந்த அறிக்கையில் என்ன கேட்டால் 15 பெரிய ஸ்டார்கள் எங்கள் கேரளாவில் இவங்கெல்லாம் வந்து இந்த பாலியல் ரீதியாக வந்து நடிகைகளை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணாங்க. இந்த அறிக்கையை வந்து வெளியில் விடாமல் இருந்தாங்க கேரளா அரசு. அறிக்கையை முதல்ல இந்த மாதிரி ஒரு விசாரணை கமிஷன் வச்சதுக்கே முதல்ல வந்து கேரளா அரசை பாராட்டும். ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த 4.5 வருஷமாக இந்த நிலுவையில் வச்சுருந்தாங்க இல்லையா, அதுக்காக வந்து பாராட்ட முடியாது, காரி தான் துப்ப முடியும். சரிங்களா? ஏன் அந்த 4 வருஷமாக பெண்டிங்கில் வச்சுருந்தாங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஏன் வச்சுருந்தாங்கன்னா, வெளியே விட்டால் மிகப்பெரிய புயல் வரும், பூகம்பம் வரும், சுனாமி வரும். காரணம் கேட்டால் எல்லாம் மெகா ஸ்டாராக இருக்கிறான், சினிமா நடிகைகளை வந்து தவறாக பயன்படுத்தலாம், பெரிய ஸ்டாராக இருக்கிறான் அப்படின்றதுக்காக அடக்கி வச்சுருந்தாங்க. எங்கே வந்து நம்ம சொல்லுவோம், நடிகர்களை நடிகர்களாகவே பார்க்கக்கூடியவர்கள் யார்? கேரளா மக்கள். நடிகர்களை நடிகர்களாகவே பார்ப்பார்கள். ஆனால் நடிகர்கள் வந்து நடிகைகளை நடிகைகளாக பார்க்காம
தவறாக பார்த்துருக்குறாங்க. பாலியல் ரீதியாக வந்து அவங்கள வந்து என்ன சொன்னால் பயன்படுத்தக்கூடிய வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரியாக பார்த்துருக்குறாங்கன்றது தான் பொருள்படுது. ஏதோ நீங்கள் தமிழ் சினிமா மட்டும் அப்படியே இங்கெல்லாம் உத்தமனுங்கன்னு நினைக்காதீங்க. கேரளாவில் இருக்கிறவங்க தான் அயோக்கியனுங்க அப்படின்னு. ஏதோ நீங்கள் வந்து கேரளாவில் தான் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற 15 சூப்பர் ஸ்டார்லாம் வந்து இப்படி தப்பு பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. இங்கே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம்னா 15 பேர் வரமாட்டான், ஒரு 150 பேர் வருவான் தமிழ் சினிமாவில். அவ்வளோ பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயக்கலையில் 64 சிறந்தவனுங்க. ஆயாவை கூட விட மாட்டானுங்க ஆயக்கலையை வந்து காட்டுறதுக்கு. ஆந்திராவிலும் அப்படி தான். அதிலும் ஜகஜால கில்லாடி சில பேர் இருக்கிறாங்க ஆந்திராவில். இது புரியுது. நீங்கள் போய் விசித்ரா போய் கேட்டு பாருங்க. புரியுது. அப்படியே காலையே ஜீப்பை நிறுத்துவான், அப்படியே ஹெலிகாப்டரே வந்து சொண்டவரில் நிறுத்துவான், சொட்டி எல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையே முதல்ல வந்து இதுதான் சார். வயதான நடிகைகள் 2 பேர். ஒன்று வந்து குட்டி பத்மினி, இன்னொரு நடிகை வந்து இந்த சொல்லுதலாம் உண்மையில் ஒருத்தர் வருவாங்கள்ல. இவங்க 2 பேருமே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அஜித். என்னன்னு கேட்டிங்கன்னா, இயக்குனர் என்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டார். இது யாருன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன். ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட தவறாக செக்ஸுவலாக என்னை வந்து ஹராஸ் பண்ணாருன்னு அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க. குட்டி பத்மினி கேட்டால் அப்பா நடிகர் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 7.5 இல்லை 8.5 கழுத வயசு ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். 7.5 கழுத வயசுனா தெரியும்ல உங்களுக்கு, சரிங்களா? ஒரு 60 வயசுன்னு வச்சுங்க. இதை தாண்டி வந்து கிட்டத்தட்ட 60 கடந்தவங்களாக தான் இருப்பாங்க இந்த 2 பேருமே. ஆனால் இவங்க 2 பேருமே என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தர் இயக்குனர், ஒருத்தர் அப்பா நடிகர். ஆனால் 2 பேரும் பேரை சொன்னாங்கன்னு கேட்டால் பேரை சொல்லணும்ல. பேரை சொன்னதுன்னா அடுத்த நடிகைக்கு கொஞ்சம் காசனாக இருப்பாங்க. பேரை சொன்னால் அவங்க ஏதாவது வழக்கு ஏதாவது போட்டுருவாங்களா? அப்போ அந்த வழக்குக்காக பயப்படுறீங்களா? எதுக்காக அவங்கள காப்பாற்றணும்? பகிரங்கமாக சொல்லலாம், இந்த அப்பா நடிகர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு, குட்டி பத்மினி சொல்லலாமே, ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ சொல்லணும்னா நீங்கள் எப்பவுமே சொல்லிடக்கூடாது. நீங்கள் சொல்லுதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் எல்லோரையும் உட்கார வச்சு இந்த அம்மா வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த அம்மா பஞ்சாயத்தில் வந்து பேரை சொல்லுன்னா பேரை சொல்லலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக சொன்னது. ஒரு நடிகை வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாங்கன்னா அவன் பேரை சொல்லு, இல்லையா சொல்லாத, சொல்லாமல் போயிட்டாரு. நீ அவன் கூப்பிட்டான்றது எனக்கு தெரியும், நீ அதை சொல்கிற, நீ அது கூட போனியா இல்லையான்றதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணினா இருக்கணும். எங்களுக்கு வேறு வேலை இல்லை. எங்களுக்கு ஊரில் இருக்கிறவங்களாம் மொத்த பேரும் உட்கார வச்சு சபையில் உட்கார வச்சு அவன் பேர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன எல்லாத்தையும் கேட்டு பஞ்சாயத்து பண்ணுவான். இந்த அம்மா கிட்ட ஒரு இயக்குனர் தப்பாக இருந்ததுன்னா அவன் பேரை சொல்ல மாட்டான். என்ன நியாயம்? நான் கரெக்டாக பேசிட்டு இருக்கேன். கரெக்ட் சார், கரெக்ட். இதுதான் இன்னைக்கு நிலைமை, சரிங்களா? ஆனால் சினிமாவில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுன்றது என்னுடைய வேண்டும். தமிழ் சினிமாவில் இதே மாதிரி ஒரு கமிட்டி. ஆமாம், இப்போ நம்ம கேட்கவே கேட்கலாம். இப்போ கேரளாவில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா ஏன் வந்து இங்கே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு நம்ம கடிதம் அனுப்புகிறோம். நான் அனுப்புகிறேன், இங்கேயும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம். இப்போது விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்குது அஜித். கவர்மெண்ட் ஃபீல்டில் எல்லா இடத்துலையும் விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னா பாலியல் ரீதியாக பெண்களை வந்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கமிட்டி வந்து அந்த நிர்வாகமே அமைக்கணும், தனியார் நிறுவனங்கள் உட்பட. அதில் யார் ஹெட் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் அல்லது வந்து உரிமையாளர், இல்லை அது வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இருக்கும். பட் அவனுங்களே அதை பண்ணுவானுங்கன்னு வச்சுங்களேன். கமிட்டி ஃபார்ம் பண்ணு, இதுதான் உண்மை, இது உண்மை. இப்போ நான் கேட்குறேன் வந்து ஒரு நிர்வாக கமிட்டியில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு வச்சுங்களேன். அந்த விசாகா கமிட்டியில் இருக்கிறவனே ஒருத்தன் தப்பு பண்ணனா அவனை எப்படி பிடிக்கிறது? அப்போ இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை கம்ப்ளைண்ட், மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட், இல்லை மாவட்ட நீதிபதிக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட், இதுதான் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் விசாகா கமிட்டின்றது ஒன்று வேணும். ஆனால் விசாகா கமிட்டிலேயே சில பேர் வந்து தவறு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா? நம்ம தான் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோமே, உயர் அதிகாரிகளாக தவறு பண்ணிட்டு போய் வந்து செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அலைஞ்சுன்னு நம்ம பார்த்தோமே. செக்ஸுவலாக நடந்துக்கிறவங்க எல்லா அதிகாரியும் தவறு கிடையாது சார். யாரோ ஒரு அதிகாரி தவறு பண்ணுறது ஒட்டுமொத்தமாக. இப்போ நான் கேட்குறேன், தமிழ் சினிமா மொத்த பேருமே வந்து கெட்டவங்களா? நான் கேட்குறேன். ஒரு 20% தப்பு நடக்குது எல்லா துறையிலையும். காவல்துறையிலையும் சரி, ஒன்று வந்து எந்த வருவாய்த்துறை, எந்த துறையாக இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு 4 பேர் தப்பு பண்ணுறவங்க இருக்க தான் செய்வான். தமிழ் சினிமாவில் கேரளாவில் எப்படி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இப்போவே பல பேர் கடபாரம் மூணாமல் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அங்கே போட்ட கமிஷனுக்கு, அங்கே போட்ட ரிப்போர்ட்டுக்கு இங்கே பல பேர் வந்து கேட்டினா கடபாரம் மூணாமல் மாதிரி இருக்கான் தமிழ் சினிமாவில். ஏன்னா இந்த கமிஷனில் ஏதாவது நம்ம பேர் ஏதாவது எடுத்துக்கிட்டு விட்டுருப்பாங்களோ, அங்கே இருக்கிற நடிகைகள் இங்கே நடிக்க வரும்போது நாம் இதெல்லாம் பண்ணமே, நம்மளை ஏதாவது எடுத்துக்கிட்டு விட்டுருப்பாங்களா, இப்படியான யோசனைலாம் பல பேர் இருக்கிறாங்க.
பல வந்து சூப்பர் ஸ்டார்கள், இயக்குனர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்ம கதையை தான் எடுத்து விட்ருப்பாங்களா, அவளை நாமளும் தான் நடிக்க வச்சோம், அப்படியான ஒரு யோசனை இருக்கிறாங்க. எதுக்கு இது சார்? இங்கே ஒரு விஷயம் ரொம்ப மோசம். தன் குடும்பத்தில் வந்து ஒரு பெண் நடிக்கிறதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எவ்வளோ வந்து நீங்கள் யோசிப்பீங்க. வேணான்னு நடிக்க சொல்ல போவாத, நீ நடிக்க போவாத சொல்லுவாங்களா இல்லையா? அதை மாரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நடிக்கவும் சொல்கிறாங்க. ஆனால் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு நடிகை ஆனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ, அதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும் மற்றவங்களையும். ஏன்னா சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு வார்த்தை இருக்குது. நீ எங்கன்னா வேலைக்கு போ, நீ டாக்டர் ஆகிடு, சினிமாவுக்கு மட்டும் வராத. அப்படி சொல்லும்போது எல்லாரும் வந்து முறையாக நடந்துனால தான் சார். சினிமாவில் இயக்குநர்கள் கம்மியாக தானே சார் இருக்காங்க. எங்கேயோ ஒரு சுதா கொங்கோரா, இன்னும் எங்கேயோ ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. சினிமாவில் இயக்குநர்களே வர முடியல பெண்கள், வெறும் நடிகையாக இருக்கிறாங்க. வெறும் நடிகை. இயக்குநர்கள் ஏன் வரல? கேமராமேன் ஏன் வரல? இன்னும் எவ்வளோ துறை இருக்குல்ல சினிமா, ஏன் அங்கெல்லாம் வர முடியல? ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஏன் வர முடியல? இருக்கிறாங்கன்னு வைங்க, ஆனால் இருக்கிறாங்க வேற விட்டு என்ற அளவுக்கு. ஏன் ஆண்களுக்கு ஈக்குவலாக வர முடியல? எல்லாம் நடிகை போட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்கன்ற எண்ணம் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறோன்னா செருப்பால் அடிக்கணும் சார். ஓகே சார், நன்றி. நன்றி.